இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை அனுபவிப்பார்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது நாவு. நமக்குள்ளேயே இருந்து நமக்கு விரோதியாக இருக்கிற ஒரு பெரிய சத்ரு நம்முடைய நாவு. நமக்கு ஆசீர்வாதமாக நம்மை மாற்றுகிறதும் இந்த நாவு தான். பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே இந்த பூமியிலே இறங்கி வந்த பொழுது முதலாவது தொட்டது நாவை தான். தேவன் தந்தருளின வரத்தின்படியே அவர்கள் பேச தொடங்கினார்கள். பிரிந்திருக்கும் அக்கினிமயமான நாவுகள் வந்து அவர்கள் மேல் அமர்ந்தது என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த நாவு நன்மையையும் நமக்கு கொண்டு வரலாம், தீமையையும் நமக்கு கொண்டு வரலாம். நாம் வாசித்த அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாவிற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நாம் சரியாக பிரயோஜனப்படுத்தும் பொழுது அது ஜீவனை கொண்டு வருகிறது. தவறாக நாம் பிரயோஜனப்படுத்தும் பொழுது அது மரணத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 52:2 இந்த நாவை பற்றி சொல்லும் பொழுது அது தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அது வெட்டிவிடும், மற்றவர்களிலே இரத்தம் வரத்தக்கதாக அது மற்றவர்களை குத்திவிடும். 57:4 நாம் பார்க்கிறோம், அது கற்கான பட்டயம், நாவு கற்கான பட்டயம் என்று சொல்லி இருக்கிறது. அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. சிலருடைய வார்த்தைகள் மற்றவர்களை குத்தி கிழித்து இரத்தத்தை வர பண்ணும், குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த வைக்கும். சங்கீதம் 73:9 நாம் பார்க்கிறோம், அவர்கள் வான மட்டும் எட்ட பேசுகிறார்கள் என்று சொல்லி. இந்த வார்த்தைகள் மேலே வரைக்கும் அது போகுமா. பொய் நாவு என்று சொல்லி ஒரு நாவை வேதவசனம் சொல்லுகிறது. கபட நாவு என்று சொல்லி ஒரு நாவை வேதவசனம் சொல்லுகிறது. பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே புரட்டு நாவு என்று சொல்லி ஒரு நாவை பற்றி வேதவசனம் சொல்லுகிறது. கள்ள நாவு, புறங்குறுகிற நாவு, இப்படியெல்லாம் இந்த நாவை பற்றி நிறைய காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாவை அடக்காமல் நாம் தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று சொன்னால் அந்த பக்தி வீண் என்று யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் நம்முடைய கரத்திலே தரப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய நாவு. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று சொல்லி நீதிமொழிகள் 10:2 நாம் பார்க்கிறோம். அதே போல இது ஜீவ விருட்சம் என்று சொல்லி கூட வேதவசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:4 நாம் பார்க்கிறோம், ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம் என்று சொல்லி. இனிய நாவு தேன் எலும்புகளையும் நொறுக்கும், இனிய நாவு எலும்புகளையும் நொறுக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அதில் பழகினவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாவின் வார்த்தையிலே பழகினவர்கள், கெட்ட வார்த்தைகளையே பேசி பழகினவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார்கள். சாப வார்த்தைகளையே பேசி பழகினவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார்கள். நன்மையான வார்த்தைகளையே பேசி பழகினவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார்கள். சபிக்கிறவர்களை கூட ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் தான் முதலாவது ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நன்மையை காண விரும்பி நல்ல நாட்களை காண விரும்புகிறவர்கள் தங்கள் நாவை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் நமக்கு கற்பிக்கிறது.
நமக்குள்ளிருந்து நமக்கு விரோதமாக தாக்குகிற இன்னொரு பயங்கர ஆயுதம் இந்த நாவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் பழகினவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த நாவை நாம் பழக்க வேண்டுமாம், ட்ரெயின் பண்ண வேண்டும். அதை எப்படி பழக்குவது? ஒருவர் மீது உங்களுக்கு ரொம்ப கோபம் வருகிறது என்று வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் உங்கள் நாவை பழக்குகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஒருவர் உங்களுக்கு விரோதமாக அதிக கோபமாக பேசி கொண்டிருக்கிறார், உங்களை கடினமாக பேசி கொண்டிருக்கிறார் என்று வைங்கள். நீங்கள் தாழ்மையாக இனிய வார்த்தைகளை பேசி பாருங்கள். அது எலும்பையும் நொறுக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அப்படிதான் பழக்க வேண்டும். நாவாயிலே வருவதெல்லாம் பேசி பழகும் பொழுது அதன் பலனை நாமே அனுபவிப்போம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தியாவான் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாவின் பலனால் திருப்தியானவர்களை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 31:32 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் மாமனாராகிய லாபான், யாக்கோபு தன்னுடைய மனைவிகளையும் எல்லாவற்றையும் கூட்டி கொண்டு வந்த பிறகு அவர் சொல்லுகிறார், நீ பிள்ளைகளை அழைத்து கொண்டு போவதானால் போகலாம், ஆனால் என்னுடைய சுரூபங்களை ஏன் நீ திருடி கொண்டு வந்தா என்று கேட்ட பொழுது யாக்கோபு ஒரு பதில் சொல்லுகிறார். அந்த சுரூபங்களை யாரிடத்தில் கண்டுபிடிக்கிறீரோ நீர் என்னுடைய தட்டு முட்டுகளை எல்லாம் என் சகோதரருக்கு முன்பாக தேடி பாரோம், யாரிடத்திலே அது காணப்படுகிறதோ அவரை உயிரோடே விட வேண்டாம் என்று சொல்லி. அது காணப்பட்டது ராகேல் இடத்திலே. நாம் வேதத்துல வாசிக்கிறோம், ராகேல் பாதி வழியிலேயே மரணம் அடைந்து விட்டாள் என்று சொல்லி. அதே போல ஆபிரகாம் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு பலியிடுவதற்காக மோரியா மலைக்கு போகிறார். ஒரு இடத்திலே வந்த பொழுது வேலைக்காரரை நிறுத்தி விட்டு சொல்லுகிறார், நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். அப்படியே அவர்கள் தொழுது கொண்டு திரும்ப வந்தார்கள். பலியிட போனவர், வெட்ட போனவர் மரித்தோரிலிருந்து பாவனையாக திரும்ப பெற்று கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் நாவை பழக்குவிக்க படியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, என் நாவை உம்முடைய பலிபீடத்திலே நான் வைக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. இது ஒரு கடினமான ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் பழக்குவிக்க வேண்டிய, பிரயாசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் நம்முடைய நாவின் வார்த்தைகளை குறித்தது. கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அதிகமாக பேசி பழகினவர்களுக்கு அதை திடீரென்று அடக்குவது அது கடினமான காரியம். ஆனாலும் கர்த்தரிடத்திலே நாம் ஒத்தாசை கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி இருக்கிறீர். உங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அதிகம் பேசுகிறோம், அவசியமில்லாத வீண் வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். எங்கள் நாக்கை பழக்குவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளின் இந்த வேளை பொழுதிலே கர்த்தாவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக அவசியமில்லாமல் பேசிவிட்ட வார்த்தைகளுக்காக உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நாவை பழக்குவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நியாய தீர்ப்பின் நாளிலே எங்கள் வார்த்தையினாலே நாங்கள் நீதிமான் என்று தீர்க்கப்படத்தக்கதாக உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ அவைகளே சிந்தித்து பேச எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் எங்கள் நாவு உம்மை துதிக்கும் துதினால் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை